ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோஸ்க்குள்ளே காமெடி டைலாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி வித்தவுட் காப்பிரைட்டில் ஒரு காமெடி டைலாக்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு காமெடி கிளிப்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு காப்பிரைட் வராது, உங்களோட சேனலுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரி ஓகே, இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த ஒரு ஆப் அப்படிங்கிறத சொல்கிறேன். வடிவேலு காமெடி வீடியோஸ்னு போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா காமெடி டைலாக்ஸ்னு அடிச்சுக்கோங்க. தமிழ் காமெடி டைலாக்ஸ் ஆடியோ அண்ட் ரிங்டோன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டைலாக்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ யார் டைலாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான டைலாக் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான காமெடி தேடுறீங்களோ ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செந்தில் காமெடி. ஓகேங்களா? ஸோ அதை அடிக்கிறோம்னா நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, 2 செகண்டுக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த டைலாக்கோட நேமை வச்சு நீங்கள் அந்த எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்கு நான் உங்கள்ட்ட சொன்னேன்? யூத்னா அப்படித்தான் இருக்கும். மனுஷா இருந்தா சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அது சின்ன பசங்கள நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நானீங்கன்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. வேட்டி கட்டி வெயிட்டா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். என்ன உனக்கு அழுது நினைச்சிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சுன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடைக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். மரியாதையா போயிரு. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். கதைகளை செத்து போயிட்டான். ஓ, குரலி வித்தையா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இப்ப நீ என்ன பண்ண போற? ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக ஒரு கேட்டகரி வைஸாக நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோமில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. உங்களோட ஃபேவரேட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வடிவேலுக்கு மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே யோகி பாபுக்கு, கவுண்டமணிக்கு, சந்தானம், விவேக்கு, சூரி, அதுக்கப்புறமா மற்ற டைலாக்ஸு, காமெடி டைலாக்ஸு, செந்தில் டைலாக்ஸு, ஃபன்னி ரிங்டோன்ஸு. அதாவது நம்ம ஒரு ட்ரோல் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு ட்ரோல் சேனலுக்கு தேவையான சின்ன சின்ன ஃபன்னி ரிங்டோன்ஸு, நோட்டிஃபிகேஷன் டோன்ஸு எல்லாமே இந்த ஒரு ஆப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா ஒரு கேட்டகரியிலுமே நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டைலாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இங்கேக்குள்ளே கீழே ஒரு ஃபைலுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஆடு மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் இன்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரிங்டோன் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் போய் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோக்கள் அங்கங்கே நீங்கள் ஒரு 2 செகண்டுக்கு 4 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலுக்கு ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடியோ கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதாவது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது குவாலிட்டி கம்மியாக இருந்தால் தான் நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் வர்றது, கிளைம் வர்றது, ஸ்ட்ரைக் வர்றது இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கு கிளைம் கொடுப்பாங்க.
நம்ம தேர்ட் பார்ட்டியோட ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சேஃப் ஜோனில் எந்தெந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதோ ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சேனல் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து அதை கச்சடியாக வந்துட்டு அப்லோட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு காமெடி கிளிப்ஸ் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கச்சடியாக வந்து எப்போயுமே வந்துட்டு அப்லோட் பண்ணாதீங்க. அது உங்களோட சேனலுக்கு வந்துட்டு ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். அந்த ஒரு சேனலுக்கு வந்துட்டு மானிட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது காமெடி கிளிப்ஸுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு குவாலிட்டியை வந்து குறைச்சிட்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்களை வந்துட்டு கிஃப் இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காமெடி டைலாக்ஸு அது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 0.02 செகண்டு, 0.05 செகண்டு, 0.01 செகண்டு ஒரு சில காமெடிஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்துட்டு பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா முழுக்க வந்துட்டு உங்களோட ஓன் கண்டென்ட் வந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களோட சேனலுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அங்கங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு 10 செகண்டு 2 செகண்டு 3 செகண்டு இந்த மாதிரி வந்துட்டு காமெடி கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து ஓன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு உடனே கிளைம் ஸ்ட்ரைக் வந்துட்டு வரும். ஸோ அதனால் அந்த ஒரு தவறை வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ டைலாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ நிறைய யூடியூபர்ஸ் கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா நம்மளே வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மீம்ஸ் பேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு போடலாம். ஸோ அந்த மீம்ஸ் சேனல் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் உங்கள் பேக் ஒரு வாய்ஸ் இருந்தது அப்படின்னாலே உங்களோட சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. இந்த ட்ரோல் சேனலுக்கு அதுக்கப்புறம் நம்ம மீம் பேஜில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்மளாக சொல்கிறது இந்த மாதிரி வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ மானிட்டேஷன் கிடைக்கும். ஆனால் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டும் அதில் கொஞ்சோண்டு இருக்கணும். ஓகேங்களா? முழுக்க தேர்ட் பார்ட்டியோட ஒரு கண்டென்ட் இருந்தது அப்படின்னா உங்களோட சேனலுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஒரு சில நேரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சேனல் நல்ல ஒரு க்ரோத்துக்கு போயிடும். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா கூட உங்களோட சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சேனல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேனலில் ஒரு 80 to 90% வந்து ஓன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10% வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காமெடி டைலாக்ஸு காமெடி கிளிப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ட்ரோல் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கூட ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் இல்லாத வீடியோ கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட சேனலில் டெர்மினேட்டும் வந்துட்டு ஆகாது. நீங்கள் அதில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.